ஹாய் கைஸ், நம்ம தமிழ் கட்சி வின்லா சகால எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாஸ்க் காட்டுறாரு. எலும்பு உடஞ்சி முக்கு உடஞ்சது கிட்ட நெருங்கி திரும்பிலாம் பார்க்கல, ஒரே குத்துதான். ஒரு பாத்தியா கடலை தள்ளிட்டு அவரே துடுப்பு தூக்கி போட்டுறாரு. இவனுக்கு என்ன ஆகுது? பைத்தியக்காரனால என்ன அவங்க அவங்களே அடிக்கிறான். திடீர்னு பைத்தியம் ஆயிடுவானா? வெறி ஆவரம் போல. அந்த ஆளுங்க சொந்த கப்பலே வச்சிருவான் போல இவனு. அவனே நின்று எல்லாத்தையும் பண்ணுவான். அந்த காளான சாப்பிட்டா அது சாப்பிட்டா வெடி வருமா? போதை மாதிரி போல. வேலைக்கு ஆகலையே. அசால்ட்டா தட்டி விட்டாரு. வா, அக்ரோஷமா இருந்தாலும் பறக்க விடுறாரு. நிதானம் இருக்கு அவர்கிட்ட. ரெண்டே அடிதான். பெரும் கையாலேவா? அவரை விட பெரிய ஆள் தான். அவங்க ஊரோட அரசன். அப்ப சரி, இன்னொரு கப்பல். ஓ, திரும்ப வர. அவங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? சரணடைறோமா? ஒத்தால சமாளிக்கிறாரு. எல்லாரும் வாங்கடா. அடிமையா இருக்கிறத விட சண்டை போட்டு உயிரோட வந்தாங்க. பாருங்க, உள்ள பயப்படுறாங்க. பசங்களை உயிரோட புடிங்க. அவங்களுக்கு காயம் ஏற்பட்டா நமக்கு தான் நஷ்டம். அதனால ஜாக்கிரதை. டிக்கத்துக்கு தான்ப்பா. உங்களோட நாங்க கொஞ்சம் விளையாட போறோம். இவனா பியோனா உங்க மெயினாலே அடிச்சு பறக்க விட்டுனுங்கிறாரு. போட்டுகளை கால வெப்ப. நீ உங்க படையில பாதி படைய ஏற்கனவே இழந்துட்டீங்க. போயிடுங்க, உங்களை உயிரோட விட்டுறேன். சைக்கோ, இதுவும் சைக்கோ மாதிரி தான் வந்து. கடற்கொள்ளையர்களே போயிடுங்க, உங்களால என்ன வீழ்த்த முடியாது. நிறுத்து. சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? நாம தான் மேல நின்னுகிட்டு இருக்கோம்ல. எதுக்கு இப்படி நேரத்தை வீணாக்கணும்? உண்மையாவே இவன் பெரிய அரக்கன்தான். 2 போர்க்கப்பல கொஞ்சம் கூட பயமே இல்லாம தூக்கிட்டானே. நாமளும் சண்டை போடலாம். நீ கொஞ்சம் வாய மூடு. நடுவுல பொந்து சொதப்பிடாத. மலை உச்சியில நம்மள தாக்க காத்திருக்காங்க பாரு. உனக்கு எனக்கு இத கையால தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும்.
ஆனா அது வந்து உனக்கு சொன்னது புரிஞ்சுதா? தாஸ் மட்டும்தான் இங்க மாவீரன். அவன் கூட வந்திருக்கிற சாதாரண ஆளுங்க நாம. இது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவ்வளவு லேஸ்ல இவங்க போக மாட்டாங்க போல இருக்கு. மலை உச்சியில இருக்கிறவங்களும் அம்பு விடாம வேடிக்கை பாக்குறாங்க. முன்னாடி 30 பேர் நிக்கிறாங்க. என்னால தனியாவே அத்தனை பேரையும் கொல்ல முடியும். ஆனா எங்க கப்பல் பக்கத்துல இருக்கு. அவங்கள யாராவது கப்பலுக்குள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆபத்தாயிடும். முக்கியமா இவனுக்கு. நான் தனியா இருந்தா பிரச்சனையே இல்லை. நான் அவங்களே ஃபைட் போட விடணும்ல, அப்பதானே கரெக்டா இருக்கும். நீதான் தலைவனா? நான் ஓடின், நான் தலை சிறந்த வீரன். நான் உன்னை தனியா சண்டை போட கூப்பிடுறேன். நான் ஜெயிச்சா நீ அப்படியே திரும்பி போயிடணும். மறுத்தீனா நீ 3 மடங்கு ஆளுகளை இழந்துடுவ. வெறும் 12 அடிமைகளுக்காக புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன ஜெயிச்சிட்டீனா அத்தனை பேரும் சரணடைஞ்சிடுறோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நான் தான் தலைவன், நீயா எப்படி முடிவு பண்ண? தெரியும். நீ பயங்கரமான ஆளுதான். சரி சரி, உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஓலாஃப் மகன் ஆஸ்கலாடாகிய நான் ஓடின் பெயரால ஆணையிடுறேன். நீங்க கொஞ்சம் தள்ளி போய் பின்னாடி நில்லுங்க. சரி. பார்த்தும் வரான்னா உன்னை பத்தின விஷயங்களை என்னாலையும் ரொம்ப நல்லாவே உணர முடியுது. என் வாசம் தான் உன் மேலையும் வீசுது. யோமுடைய அரக்கனே, நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஃப்ளோக்கி கண்டுபிடிச்சிட்டாரு. நீ ரொம்ப வேகமானவன். உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா உன்ன மாதிரி ஒண்ணு கெட்டவர் கிடையாது, தெரியுமா? பின்னாடி வா. ஐயோ, எங்க முன்னாடி அப்பா ஒரு வந்து பலசாலி. உன்ன மாதிரி ஒரு கடன் கொள்ளையர்கள் எல்லாம் செத்து போன, புரியுதா? ரொம்ப சுறுசுறுப்பான பையன்தான். உன்னோட பையனா? இந்த பயம் இல்ல. பேசாம அமைதியா வாடா. ஆஸ்கலாட், உனக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்களா? இல்ல. போச்சு. அப்படியா? அப்ப ஆரம்பிக்கலாம். அப்ப இறக்கம் காட்ட மாட்டாரு. ரொம்ப கவனமா என்ன நோக்கி அடி எடுத்து வைக்கிறான். ஓ, ஸ்பீடா அவன். போட்டானே. ஆழமா பட்டிருக்கு. ஆள் ஸ்பீடாகிறான். இவரு மூச்சு வாங்குறாரு. தடுத்துட்டான். என் வாய்ப்பை தவற விட்டுட்டேன். இவனை திடீர்னு தாக்குனா வேலைக்கு ஆகாது. இவ்வளவு தூரம் வந்தது உண்மையிலேயே மதிப்பு மிக்கதா தான் இருக்கு. நிஜமாவே இவன் அற்புதமானவன். இவனோட சண்டை போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தாஸ், நீ பலசாலிதான். மன்னிச்சிடு ஆஸ்கலாட், உன்னை சும்மா விட முடியாது. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. தோர்ஸ், அவருக்கு வா. போ போ. வா, நெருப்பு பறக்குதுங்க ஒரு ஒரு இடியும். சும்மா அந்த மிருகத்தை எழுப்பி விட்டு
ஆனா அவரு அவனுடைய எல்லா தாக்குதலையும் தடுக்கிறாரு. அப்பா அந்த கொள்ளைக்காரனை முதல்ல கொல்லுங்க. அவர் ரொம்ப நிதானமா ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு மாதிரி. அச்சச்சோ, என்னோட வாழை தான் இவன் குறி வைக்கிறான். ஓ. இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. கத்தியும் உடையும் போல. அப்படின்னா அவனோட வாழும் ரெண்டுமே உடனே அம்மா அவர் பவருக்கு அவர் வாழும் தாங்களே எதிர் வாழும் தாங்களே. இவன் இலக்கு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சரியா குறி வச்சேன். அதான் ஒரே வீச்சு. நான் தோத்துட்டேன். என் கவனம் சிதறின உடனே தான் இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான். வேணும்னே தான் தன்னோட வாழை என்கிட்ட அவன் விட்டுருக்கான். எல்லாத்தையும் அவன் ஏற்கனவே திட்டமிட்டு தான் பண்ணிருக்கான். நம்பவே முடியல. இவனோட சூழ்ச்சியில நான் விழுந்ததை நம்பவே முடியல. பிரமாதம்ப்பா. ஏன் அப்படி பண்றாங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. அற்புதம்ப்பா, அற்புதம். காப்பாத்துற மாதிரி தான் தெரியுது. அதான் ஜெயிச்சிட்டல்ல, என்ன கொன்னுடு. அதுக்கு அவசியம் கிடையாது. சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லு, எனக்கு அது போதும். நான் இந்த கூட்டத்தோட தலைவன். என் ஆட்களுக்கு முன்னாடி என்னால அதை சொல்ல முடியாது. ஓ, டீலா தாண்டா பேசுனது. என்ன பாக்குற கொல்லு. இப்போ நீ என்ன கொலை செய்யலன்னா இந்த சண்டைக்கு முடிவே இருக்காது. கொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சு வீணே வம்பிழுக்கிறான். என்ன என் தலைவலி. ஐயோ, இவன் எழுந்தானே. என்னாச்சு? இங்க என்னதான் நடக்குது? அரச திணறாரு, அதான் நடக்குது. ஆஸ்கலார்ட் தோத்துட்டாரா? அப்போ அவ்வளவுதானா? ஒத்துக்கோ, இந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன்னு. நீ உன் படைய கூட்டிக்கிட்டு போயிடு. நீ பெரிய பலசாலி தோர்ஸ். ஒரு பெரும் படைய உன்னால வழி நடத்த முடியும். ஆனா எதனால 15 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்லாண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்ட உன்னோட திறமைய வீணாக்குறிய? வீணாக்கல. இப்படிப்பட்ட ஒரு வாழை தான் நான் சார்ந்து இருக்கணும். நான் இதுல இன்னும் வல்லுநர் ஆகல. உண்மையான மாவீரனுக்கு வாள் தேவையில்லை. கரெக்டு தான். இத பாரு தோர்ஸ், நீ ஏன் எங்களுக்கு தலைவனாக கூடாது? ஓ, என்னடா இந்த மாதிரி லீடரா இருந்தா எவனும் கிட்டே வர முடியாதுல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னப்பா அது? ஏன் யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏய், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? என்ன விளையாட்டு? இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இது கிடையாது. அந்த பைத்தியம் தும்போது. நேரமா இது. ஏய், யாரும் அசையாதீங்க. கரெக்டா புடிச்சான் பாரு. அசைஞ்சா இந்த சின்ன பையன் தலைய வெட்டிடுவேன். நாளை இறக்கு. சொல்றது கேட்கலையா? ஆஸ்கலார், என்ன இது? அப்பா எதான் நினைக்கிறோமோ அதான் நடக்குது. நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் போல இருக்கே. கொல்லையன்ட்ட போய் நேர்மை சண்டை இருக்குமா? போட்டா அந்த சட்டத்தை நாங்க பின்பற்றுவோம்னு நினைச்சியா? நான் சும்மா அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பிரபலமான யோம் அரக்கன் எவ்வளவு சிறந்தவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ண, அவ்வளவுதான். உங்களை நம்பினது தான்டா தப்பு. இறக்கப்பட்டா வச்சு செய்யறாங்க. ஒரு சீண்டு பார்க்கறான்னு நினைக்கிறேன். ஆஸ்கலார், நம்ம போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தோட விதிமுறைகளை நீ மீறிட்ட. இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். ம்.
அத பத்தி யாருக்கு கவலை? எனக்கு தேவை உன்னோட தலை. அப்ப நீ வீரம் கிடையாது. எனக்கு தெரியும். லோக்கிக்காக தான் அப்படி பண்றான்றது கண்டுபிடிச்சிட்டார்ல. நான் ஒத்துக்கிறேன். இந்த சவால்ல ஜெயிச்சது நீதான். ஏய், ஏய், ஒத்துக்கிட்ட மட்டும் பையனை விட்டுருவாங்களா இல்லை? சரிங்க. அப்பா ஆஸ்கலாட், இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். ஒரு வீரனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்து. எனக்கு தெரியும். என் முன்னோர்கள் அரித்தோரியஸோட பேரால என் படைய நான் திருப்பி எடுத்துக்கிட்டு போறேன். லீவ், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுக்கிறேன். என் தலைய ஜோன்ஸ் வைக்கிங்ஸ் தலைவர் சிக்வால்டி கிட்ட கொடுத்துருங்க. அவரோட அழைப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் காணாம போயிட்டேன்னு சந்தேகப்பட்டு நம்ம ஊரை பழி வாங்கிடுவாரு. நீ ஒரு பைத்தியக்கார. ஊருக்கு அவன் தலையை எடுத்துன்னு விடுவானான்னு தெரியல அந்த ஃப்ளோக்கி. நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட உயிரை உனக்கு கொடுத்துடுற போதுமா? என் குழந்தைய தயவு செஞ்சு விட்டுடு. அப்பா அப்பா வராம இருந்திருந்தா அதான் பண்ணிருப்பாரு. இவனால இல்லை. நிம்மதியா இருக்கு இப்போதைக்கு. போடி பையன், முதல்ல உன்னோட உயிரை மதிக்க கத்துக்க. தோர்ஸுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். உன்ன மாதிரி 1000 பசங்க வந்தாலும் தோர்ஸுக்கு ஈடாக முடியாது. இத்தனை அம்பு குத்தியும் சாய்க்க முடியல. நிக்கிறாரு. அப்பா இறந்துட்டாரு. அப்பா ரொம்ப பெரிய பலசாலி. எதுக்கு வாழை தூக்கி போடணும்? ஒரு மாவீரனுக்கு வாள் தேவையில்லைன்னாரு. அது உண்மை கிடையாது. ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அவன் அப்பா கிட்ட தோத்து போயிட்டான். ச்சே! எதுக்காக எங்க அப்பா சாகணும்? அவன் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நல்ல கப்பல்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இது நல்ல முடிவு. ஆச்சரியமா இருக்கு. தோஸ் இல்லாம அவங்க கப்பலை எடுத்துக்கிட்டு போக முடியல. ஒரு பக்கம் 5 பேரும், இன்னொரு பக்கம் தோசும் துடுப்பு போட்டாங்க. நிஜமாவா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. 3வதா ஒரு கப்பல் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏய், 28 பேர் காயப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் இறந்தாங்க? ஒருத்தர் கூடவா? ஒருத்தர் கூட இல்லையா? வாய்ப்பே இல்லை. அவர் யாரும் கொல்லணும்னு நினைக்கலடா. ஆஸ்கலாட்! ஏய்! எந்திரிச்சு மேல வாங்க! ஆஸ்கலாட்! என்ன வேணும் உங்களுக்கு? வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா? இவன் என்ன வந்துட்டு இருக்கான் இங்க தனியா?
தோர்ஸோட மகன் நம்மளோட கப்பலுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். அவனை பாரு, கையில கத்திய வச்சுக்கிட்டு இருக்கான். நம்மள கொல்ல போறானா? அச்சோ, எனக்கு பயமா இருக்கு. அட என்னப்பா, எல்லாரும் பயப்படுங்க, பயப்படுங்கப்பா. எப்படி இவனை விட்டாங்க அங்க? அட பாரியா, அந்த இதே மாதிரி வந்திருக்கான் ஒளிஞ்சு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம்! எப்படி நீங்க என் அப்பாவை கொல்லுவீங்க? உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கொன்னே தீருவேன். பாவம் சின்ன பையன், ஆனா அவனோட கண்களை நீங்க நல்லா பாருங்க. என்ன பண்ண போறீங்க ஆஸ்கலாட்? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவனை விட்டுருங்க. சீக்கிரம் அவனே செத்துருவான். அவங்க அப்பாவும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சாரு. நான் தான் நடக்கல. அப்பா, இப்போ அவங்க இடத்துக்குள்ள போறாங்க. இந்த எபிசோட் செமையாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு அவர் என்ட்ரி கொடுத்தது, அடித்தது, அதெல்லாம் வந்து மாச கம்பீரமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த எண்டிங் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் இது வேறு மாதிரி போகும், அங்கே போயிட்டு ஒரு நடக்கும் அப்படிலாம் நினச்சேன். நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் இவர் சாதிச்சிட முடியாதுன்றது. பட் சுழிச்சு அதுதான் அவர் வீழ்த்துச்சு. பட் ரொம்ப சோகமாக முடிஞ்சது வந்து ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது யோசிக்க முடியல. என்னடா இது அப்படின்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இவங்க கடல் கொள்ளையானா இவன் கொள்ளடிக்கிறதுக்கு வரல. கொள்ளடிக்கிறதுக்கு வந்திருந்தா இப்போ நான் வென்றுட்டேன்றப்பயே விட்டுட்டு போயிருப்பான். பட் வந்து இவனோட நோக்கம் வந்து வேற, நம்மளை கொல்றது தான் இவனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சரி, இப்போ இவன் நம்மளை கொல்ற வரைக்கும் நம்மளை விட மாட்டான், இவனுக்கு கொடுத்துருக்க வேலை அது. இப்போ இதனால் வந்து நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றனால நின்ட்டாரு. கத்தியை தூர போட்டு சிறா நீ உன் வேலையை பாரு, என் மக்களை மட்டும் தொட்டுறாத அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு அந்த வாக்குறுதியை வாங்கிட்டு தன்னோட உயிர் விட்ட மாதிரி தான் இருக்குது. அவராக தான் விட்டுருக்காரு. இப்போ கூட இவங்களால யாராலையும் வீழ்த்த முடியல. அவர் முடிவு பண்ணனால தான் அந்த உயிர் போயிருக்கு. இப்போ பையன் வந்ததுனாலையோ இல்லை அவனை பிடிச்சதுனாலையோலாம் போகல. இதான் விஷயம் தெரிஞ்சு வச்சு இவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக நின்ட்டார் அவர். அது இல்லாமல் அவர் உயிரோட இருக்கிறது தான் இப்போ பிரச்சனைன்றதும் ஒன்று. அது எங்கே இருந்தாலும் ஆள் அனுப்பி இவனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்தை டார்கெட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனாலேயே அவர் செத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என் தலையை எடுத்துகிட்டு போய் அரசன்ட்ட ஒப்படைச்சிரு அந்த ஊரில், இல்லைனா அது வந்து திரும்ப நடக்கும். திரும்ப நான் வந்து இவரை ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொல்லி நம்ம ஊரை அட்டாக் பண்ணுறதுக்கு திரும்ப மக்களை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால தான் அவர்கிட்ட சொல்லி என் தலையை திரும்ப அங்கே சேர்த்துருன்றாரு. அப்படியே சேர்க்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா ஃப்ளோக்கி இதை நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அங்கே வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது என் தலையை எடுத்துன்னு போய் அரசுங்கிட்ட விட்டுருவானா, அவன் இவரை தாண்டி தானே போகணும், ஸோ அந்த ஊருக்குள்ளே விட்டுருவானா, நடுவுலேயே அதையும் தடுத்துட்டானா சுத்தம். இவர் என்ன நடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அது நடந்துருமோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இப்போ தலையை எடுத்துகிட்டு போனால் இப்போ ஃப்ளோக்கி மேலுக்கும் டவுட் வரலாம். அவனை எதுக்கு அனுப்புன, என்ன பண்ணியிருக்கேன்னு ஒன்று வரலாம். இல்லை அவருக்கு தெரியாமல் ஃப்ளோக்கி எதனா பண்ணியிருந்தாலும் இது மூலயமா விஷயம் தெரிஞ்சிடும், ஏதோ நடந்திருக்குன்றது. எப்படி பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அரசனாக இருக்கிற வந்து கண்டிப்பாக வந்து தோஸ் பற்றி தெரியும். இப்படியேப்பட்ட மாவீரன் வந்து இவ்வளோ சீக்கிரமாலாம் கொண்டுட முடியாது, ஏதோ நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் எழலாம் இவங்க சொல்கிற மாதிரி. அதனால அவன் தடுப்பான் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தலையை உள்ளே எடுத்துகிட்டு போய் விட மாட்டான். அப்படி விட்டால் அவன் மாட்டிப்பான்றதுக்காகவே தடுத்துருவான். ப்ளஸ் இவனும் இவன் என்ன சொல்கிறேனே தெரில, இவ்வளோ நடந்துருக்கு, இவன் என்னடனா தைரியமாக அவங்கள்ட்ட அவங்க கப்பலே ஏறி அவங்கள கொள்ளணுன்ட்டு இப்போவே ரெடி ஆகிருக்கான். சரி இப்போ நடந்துருச்சு, அது சரி அந்த வயசு அப்படி அது இதெல்லாம் யோசிக்காது, டக்குன்னு அந்த கோவத்தில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும், இதெல்லாம் அவனால் பண்ண முடியாது, அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணல. எங்கள் அப்பாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டுருக்கான். எப்படி விட்டாங்க, அவங்கள ஏமாற்றி எப்படி வந்தான்றதே புரியல. ஊர்லேருந்து ஏமாற்றி வர்றது வேற, இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் அங்கே இல்லைன்றது எப்படி அந்த மக்கள் விட்டாங்கன்றது புரியல போட்டில் இருந்தவங்க. ஒரு டயலாக் கூட வந்தது, வீரன்னா வந்து வாழ் இருக்கக்கூடாது அப்படின்றது. அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப ஆழமான வார்த்தையும் கூட. விட்டு கொடுத்தாலும் பிரச்சனை முடியுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. மொத்தம் அவர் யோசிக்கிறது மொத்தம் மக்கள் அந்த உயிர் யாருக்கும் ஆப்போனண்ட்லேயும் உயிர் போயிடக்கூடாது, நம்ம மக்களும் உயிர் போயிடக்கூடாதுன்றது தான். நினச்சிருந்தா இன்னத்துக்கு எல்லாத்தையும் கொன்று குவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதே அவர் ரெடியாக இல்லைன்றதா, அது இவனுக்கு தான் இப்போ தான் புரியுது. ஒருத்தர் கூட சாவலியானா, ஆமாம் ஒருத்தர் கூட சாவலி. ஏன்னா அவர் கடலில் தூக்கி போட்ட விட உடனே துடுப்பு தூக்கி போட்டு அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தார். யாரும் எதுவும் ஆகிடக்கூடாது, மொழி கூட அவனை செத்துடக்கூடாதுன்ட்டு. அந்த மனுஷனுக்கு இப்படி பண்ணது வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது பகை வந்துட்டே இருக்கும், வெறுப்பு வந்துட்டே இருக்கும், அது நிற்காது. ஸ்டாப்பே பண்ண முடியாமல் தொடர்ந்து இருக்கிறதுனால அதை ஒரு ஸ்டாப் பண்ண தான் பார்க்குறாரு.
இதுதான் அந்த வாரில் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடிவு தான் எடுத்திருக்காரு. இது தொடர்ந்து வாழ்ந்துட்டே தான் இருக்கும். ஸ்டாப் பண்ணுறது யாருனாவது ஸ்டாப் பண்ணால் தான் நிற்கும். பண்ணிகிட்டே இருந்தால் பண்ணிகிட்டே தான் இருக்கணுன்றதுனால தான். என் கையால் திரும்ப எந்த உயிரும் போயிடக்கூடாதுன்னு நினச்சி தான் இப்படி நின்றுட்டுருக்காரு. இல்லைன்னா மவனே நீங்களாம் ஒரு ஆளடா அவருக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அங்கே இருக்கும்போது இவங்க எல்லாரையும் நான் சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்ம கப்பலில் பாதித்தாலும் அது தோல்வின்ற மாதிரி தான். என் பையனோ இல்லை என் மக்களோ யாருன்னா ஒரு உயிர் போச்சுன்னா கூட அது நான் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த முடிவு. ஆனால் மாவீரங்க அவ்வளோ அம்பு குத்தியும் அசராமல் நின்னார் பார்த்தீங்களா? அது மாதம் அந்த ஒரு மாதிரி கண் கலங்கிச்சு அந்த சீன். ஆனால் வந்து அவர் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதுதான் நடக்குது. பையன் கையில் வந்து கரைப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ போராடினது. பட் இப்போ அவர் உயிர் அவன் கண்ணு முன்னாடியே போனனால தடுக்க முடியாது. அவன் ஃபீலிங்கும் கரெக்டு தானே. இப்போ இவர் இடத்துல இருந்து அவர் பையன் உயிர் போயிருந்தா இவர் நின்று இருப்பாரா? அதே மாதிரி தான். அப்பா உயிர் கண் முன்னாடி போயிருக்குன்றப்போ அவன் இப்படி தான் ஆவான். பட் அவர் விரும்பாத ஒன்று வந்து நடக்குது. இது அவர் எதிர்பார்க்காத ஒன்று. பட் அதை தான் இப்போ பையன் கையில் எடுக்கிறான்றப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்க, இது அடுத்த எபிசோட் நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் இது மனசு கொஞ்சம் அப்படி பாரமாக ஆகிட்ட மாதிரி தான் இருந்தது இந்த எபிசோட்.